ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் புதுசாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே. உடனே பார்த்தீங்கன்னா மாற்றி கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒன்று சொன்னால் ஹீரோ வைக்கப்படுறதுன்னு, ஹீரோ ஒன்று சொன்னால் ஹீரோயின் வைக்கப்படுறதுலன்ட்டு இவங்க மாற்றி லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா பார்த்தோன்னே ஹாயெல்லாம் நல்லா குதூகலமாக காமிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸு ஞாபகம் வந்து எல்லாம் பணக்க வச்சுட்டு லிஃப்ட்டில் கூட ஒரே ரொமான்ஸாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கூட வேலை செய்கிறவன் திரும்பி பார்த்துட்றான். உங்கள் டேட்டை பற்றி சொல்லவே இல்லை, பிளைண்ட் டேட் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, பிளைண்ட் டேட்டா சூப்பர்னு ரீனாவும் சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயோ அதெல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா விடாமல், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கெல்லாம் வயசில் மூத்தவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. நாசுக்கா அந்த பக்கம் நின்றுட்டு இருந்து இவங்க பார்த்தீங்கன்னா, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறீங்க, அதனால உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு லீனாக இருக்கிறதுக்கு மூத்தவங்கள தான் பிடிக்கும் போல அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இல்லைன்னு இருக்கா. இங்கே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரியுது. அப்படியே ஒரு முறைச்சிட்டு இருப்பாரு பாருங்க கூட வேலை செய்கிறவனு. இருடா உனக்கு இருக்குடான் இருக்க. இங்கே அரை மணி நேரமாக அவர் காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த டைமை பேப்பர் அரைக்கிறதுக்கு போட்டாங்க. சார் நான் போகலாமா அப்படின்னு இவன் கேட்க, இவர் காதில் எதுவுமே மாட்டலனாலும் திரும்பி கூட பார்க்காம ஹெட்செட் போட்ட மாதிரி உட்காந்து அவனை நல்லா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினா அப்படியே ஜெராக்ஸ் மிஷின் கிட்ட நின்றுட்டு இருக்க. ஹீரோ என்ன ஜெராக்ஸ்லாம் அப்படின்ட்டு அங்கே கூட ஒரே டச்சிங் ஸ்டோரி தான் ஓடிட்டு இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ வேற யாரோ வந்தோன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, என்ன சார் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்க்கு மேனேஜராக இருக்கீங்க, ஒரு ஜெராக்ஸ் எடுக்க தெரியாதா உங்களுக்கு, என்கிட்ட வந்து இதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோவை நான் தெரியாமல் கேட்டுட்டுங்கிற மாதிரி மூஞ்ச சுண்டி போட்டுட்டு இருக்காங்க. நல்லா திட்டுங்க, காலையிலேருந்து இந்த ஆள் என்னை எப்படி வேலை வாங்கினா தெரியுமா அப்படின்னு கூட வேலை செய்கிறவன் என்ன மேட்டர்னு தெரியாமல் போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளோ ஆமாம் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் போய் நம்ம ஹீரோட்ட சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இருக்க. எதுக்கு நீங்கள் அவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுற, என்னதான் இருந்தாலும் நான் பாவம் இல்லை அப்படின்ட்டு இருக்கா. இல்லை நான் தெரியாமல் பேசிட்டேன், இனி பேச மாட்டேன்ட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கர்ஸ் வராங்க. இப்போ நீங்கள் என்ன திட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி அவங்க டவுட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒர்க்கர்ஸு. நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறா, என்னதான் இருந்தாலும் என்ன நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ, இப்போ பார்த்தியா என்ன திட்டிக்கிட்டே இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், இல்லை நான் யாருக்கும் இப்படி டவுட் வரக்கூடாதுன்னு தானே பண்ணுறேன், நான் உங்களை வேணும்னே திட்ட போகிறேன் அப்படின்ட்டு இவ சமாளிச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் கோச்சுக்கிட்டது தான் அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணால் நீங்கள் கிளியர் ஆவீங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ ஒரு லுக்கு விடுவார் பாருங்க, இல்லை நான் சொன்னால் நீ பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின்கா ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழுன்னு தான் இருக்குது, யாரும் பார்க்கல அப்படின்ட்டு இப்போ நைஸாக பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா உன்னி நல்லா விதவிதமாக வகையாக சமைச்சு வச்சு நான் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. யாராது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. நம்ம உன்னி சொல்கிறாங்க அது வேற யாரும் இல்லை சியோ தான் அப்படின்ட்டு. ஐயோ அவர் சரியான பிளே பாய் ஆச்சே, ஊரில் எல்லா பொண்ணுங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பானேன்ட்டு இருக்க. என்ன பற்றியா பேசுறீங்கிற மாதிரி சியோ நின்றுட்டு இருக்காரு. நீங்கள் என்ன இப்படியெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்ஸு, நாங்களாம் எப்படியோ இப்படி ஆகிட்டோம், ரொம்ப சின்சியராக இருக்காரு இப்படின்ட்டு இருக்காங்க, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட உங்களை பற்றிலாம் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்க. யார் அவன் இந்த டேரக்டரா அப்படின்னு உன்னி கேட்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது, ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் எப்படியோ அவங்க வீட்டில் ஒத்துக்க போகிறதுல சேர்வுமானுக்கு தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்ட்டு, அதனால அவங்க அப்படிலாம் பேச போகிறாங்கன்ட்டு சியோ சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க, இப்போவாச்சும் ஃப்ரீனா டேட் போகலாமா அப்படின்ட்டு. நம்ம டேட் போனால் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான்ப்பா இருக்கணும்ட்டு ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க. அடுத்த ஆஃபீஸ் மீட்டிங் நடக்குது. நம்ம ஏதோ பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் சஜஷன் கொடுக்குறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காங்காட்டி ஓகேன்னு சொல்ல. மீட்டிங்லாம் முடிஞ்சோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இங்கே சீனியர் இருப்பாங்களே, நீ என்ன டேரக்டர் அதுக்குள்ளே மடக்கிட்டே என்ன எப்போ பார்த்தாலும் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்கன்ட்டு அவங்க ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட சீனியருங்காட்டி நான் பொறுத்துக்கணுன்ட்டுலாம் இல்லை, நான் ஏற்கனவே இல்லைன்னு சொல்லிட்டேன், இனிமேல் என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு நல்லா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போக, இவளை நான் இந்த ட்ரெஸ்ஸில் மயக்கிறேன் பாருட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் யூனிஃபார்மில் வந்திருக்காங்க டேட்டிங்க்கு. எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஒன்று கொண்டு வந்திருப்பா. அதை கொண்டு போயிட்டு 2 பேரும் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு ப்ரைவேட்டாக டேட் பண்ணுறாங்களே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மரநிலைக்கு கீழே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்லோவாக இந்த மாதிரி இடம் தானே 2 பேரும் ஆசைப்பட்டுன்ட்டு ஸ்டெப்ஸில் உட்காந்து நிம்மதியாக பாட்டு கேட்டுட்டு இருக்க. 2 பேரும் ஜாலியாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளை வச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அதை சியோ வந்து ஒட்டு பார்த்துறாரு. என்னடா எதுனா பொண்ணுனா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன், உனக்கே தெரியலன்ட்டு இருக்க. ஹீரோ மழுப்புன்னு மழுப்பிட்டு இருக்காரு. கடைசியில் அவர் ரொம்ப அழகானவ அப்படின்ட்டு சொல்ல, சியோக்கு இது எங்கேயோ சிரிப்பை பார்த்த மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக ஸ்ட்ராபெரி பற்றி பேசும்போது பார்த்துருப்பாங்க. இவர் சிரிக்கிறத பார்த்துட்டு இவரை ஓப்பனாக என்ன ஹீரோயினான்னு கேட்டுறாரு. ஹீரோ பதில் கூட சொல்லி கடகடன்னு ஆர்டர் பண்ணிட்டு வரேன்னு எந்திரிச்சு போக இந்த மாதிரி மீட்டிங் போயிட்டுருக்கு ஆஃபீஸில். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் சரின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சோடனே இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ அப்படியே மெதுவாக கிட்ட வருதுன்னு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருக்க. சரி சீக்கிரம் வா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்ட்டு. என்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அரை மணி நேரமாக ஆஃபீஸுங்கிறதே மறந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே வந்து பார்த்தா செக்ரட்டரி, இவ்வளோ நேரமாக மீட்டிங் போயிட்டு இருந்தீங்க, என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோயின் எல்லா ரிப்போர்ட்டையும் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போகிறா.
பட் செக்ரட்டரிக்கு ஏதோ லைட்டாக டவுட் வந்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தோன்னா நம்ம சிஓ இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹீரோ இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததில்ல, நல்லா இருந்தால் சரிங்கிற மாதிரி உன்னிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட்டு ஹீரோயின்ட்டுக்கு ஃபோன் போட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன், ஆனாலும் எனக்கு அந்த அனிமே புக் படிக்கணும் போல் இருக்குது, நான் அதை பார்க்க தான் வரேன், உன்னை பார்க்க வரலங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது ஹீரோ வராருன்ட்டு. சரி அந்த புக் எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா மேலே போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த அட்டைப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ராகன் இருக்குது. என்னடா அது வித்தியாசமாக இருக்குன்ட்டு இவ ஒன்று எடுத்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆசையாக வராங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செயினை காட்டிட்டு மூஞ்சியெல்லாம் உம்முன்னு நின்றுட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுல எடுத்துருப்பார்ல அந்த செயின், இது யாருது, இந்த செயின் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போது நீ இதை பற்றி நீயே இவ்வளோ விசாரிக்கிற, நீ தான் ஸ்ட்ராபெரியா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாங்க. என் ஃபர்ஸ்ட் லவ்க்கு நான் கன்வர்ஸ் பண்ணது உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீ ஸ்ட்ராபெரியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ பிளாக் டாக்னான்ட்டு ரெண்டு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா உண்மை வெளியே தெரிஞ்சிருது. ஆனால் ரெண்டு பேத்துக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. உங்களுக்கு இது தெரியாது, அதனால நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறோம், இதுக்கு மேலே எதையும் கொண்டு போக வேண்டான்ட்டு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு புக்கு கொடுத்துட்டு உள்ளே போயிடுறா. ஆக்சுவலாக இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு நிலைமையை நினச்சி பார்க்குறா. இவ சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ட்ரெஸ் இருக்காது, பேக்கு கூட இருக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு ஒரு டைம் அந்த பையனை கீழே விழுந்திருப்பான். ஆஃபீஸ் ரூம் போய் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிடிச்சிட்டு இருப்பாங்க. உங்கள் பொண்ணு சாப்பாடு கூட கொண்டு வர மாட்டா, எல்லாரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணுமாமா அப்படின்ட்டு அவங்க அப்பா ரொம்ப பேச அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. இந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது நமக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. அவங்க அப்பா பரவாயில்லமான்ட்டு ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அப்போலேருந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை அவள் தான் சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்திருப்பா. அவங்க அம்மா இறந்த போதிலிருந்து எல்லாமே அவள் தான் பார்த்துருப்பா. ஆனால் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை நம்பி இப்படி ஏமாந்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த வலி ரொம்பவே இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னதான் நார்மலாக இருந்தாலும் ஸ்ட்ராபெரி ரொம்ப திட்டிருப்பாங்களே, ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் லவ் அவங்கள தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பாக்டாகவே இருந்துட்டுருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உன்னிட்ட பேசலான்னு நினைக்கிறா. ஆனால் என்ன டேரக்டர் உனக்கு பிரேக்கப்பாக என்ன அந்த மாதிரி உன்னி கேட்டுடுறாங்க. அது நம்ம ஹீரோயின் அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா என்னன்னு கேட்க, ஆமாம் அன்றைக்கே எனக்கு தெரியும்ட்டு சொல்ல, இங்கே சிஓவோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹீரோயினை பார்க்க தான் போகிறோம், நீயும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு கேட்டுடுறாங்க. ரெண்டு பேத்துக்கும் தெரியும், உன்னிக்கும் சிஓக்கும் இவங்களை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இப்போ தெரிஞ்சிருது. நான் என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்க ஹீரோ வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ பேசலான்ட்டு வராங்க ரெண்டு பேரும். ஆனால் நம்ம ஹீரோயின் நான் கிளம்புறேன்ட்டு ஓடுறா. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணவே முடியல. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தனியாக இருங்க, நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரோன்ட்டு இவ பாட்டுக்கு வெளியே போயிடுறா. ஹீரோயினை மன்னிச்சு நீ ஏற்றுக்கக்கூடாதா, நான் தெரியாமல் பேசிட்டுன்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஆழமாக காயப்பட்டிருக்கோம், இது கண்டிப்பாக செட் ஆகாது, உங்களால் நான் பண்ணதை மறக்க முடியாது, என்னால் நீங்கள் பண்ணதையும் மறக்கக்கூடாதுன்ட்டு இவ பிடிவாதமாக இருக்கா. ரிப்ளை பண்ணால் கூட ரிப்ளை எல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. காலையில் ஆஃபீஸ் போனால் பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கு வேற ஒரு பக்கம் போய் நின்றுடுறா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போவே என்னோட பெஞ்சுக்கு வா, உங்ககிட்ட ஒரு மேட்ரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுன்ட்டு ஆஃபீஸ் டீட்டெயில்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன்ட்டு ஹீரோ போனவர் தான் சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்பி கூட வரல. ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, ஏன் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு நீங்கள் என்ன ஃபுல்லாக வெயிட் பண்ண சொல்கிறீங்க, என்ன பழி வாங்குறீங்களா அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீ மன்னிக்க மாட்டியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்களாலேயே என்னாலே சரி அது முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போக இவருக்கு ஒரு பக்கம் அழுகவே ஆரம்பிச்சிருது. வீட்டுக்கு போய் நல்லா இது சோஜு குடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஏதோ நியூஸ் நல்லா ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா அன்றைக்கி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிட்ருப்பாங்களே ஃபேமிலியோட, அந்த நியூஸை எவனோ ஒருத்தன் நல்லா வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி விட்டுடுறான். நான் அன்றைக்கி லஞ்ச் கூட போனேன், அவ்வளோதான், வேறு எதுவும் நடக்கலங்கிற மாதிரி ஹீரோ செக்ரட்டரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பற்றி தான் கவலைப்படுறாங்க. இங்கே மீட்டிங்லலாம் ஹீரோயினை ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போலேருந்து டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் பேச முடிஞ்ச அளவுக்கு பேசிகிட்டு இருக்க. ஹீரோ இதெல்லாம் வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பார். அவர் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்த உடனே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி மீட்டிங்கை மட்டும் பேசுங்கன்ட்டு. இங்கே செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் மெயில் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கோ நம்ம கிளாஸ் இருக்கிறவங்ககிட்ட மட்டும் பழகு, இப்போ பார்த்தியா நீ கொஞ்சம் பாவம் பார்த்தா எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ நான் இதுமேல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதாவது சேர்மன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஃபயர் பண்ண சொல்ல ஹீரோ முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. செக்ரட்டரி கிட்டேயும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும், சேர்மனுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு செக்ரட்டரிகிட்ட பேசிகிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, இனிமேல் இப்படி தான் நடக்க போகிறது இல்லையே, நீ ஏன் கவலைப்படுறங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரேக்கப்புங்கிற முடிவுக்கு மாதிரி வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ தான் இதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ பேசினோன்னே அப்படி இருந்தாங்களே இப்படி ஆயிட்டாங்களேன்ட்டு இவ வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி நானும் அவரு பிரேக்கப் பண்ணிட்டோன்ட்டு அழுக ஆரம்பிச்சிடறா. தம்பி அடி பாவி, டேட்டே பண்ணலன்னு சொன்னேன், அதுக்குள்ளே பிரேக்கப் பண்ணிருக்க. காலையில் போகிறாங்க. போனால் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மூஞ்சி பார்க்கறது இல்லை. எப்போவுமே ஒர்க்கை பற்றியே பேசிகிட்டு இருக்க, மூஞ்சி கூட பார்க்காம ரெண்டு பேரும் அசல் பிரேக்கப் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்தால் அந்த பக்கம் ஹீரோயின் போகிறதுன்ட்டு மாறி மாறி இருக்க. ஹீரோ தூங்குறத ஒரு நாள் ஹீரோயின் பார்க்குறான். சே நீங்கள் எவ்வளோ நிம்மதியாக இருக்கீங்க, நான் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் போலன்ட்டு
இவளே பிரேக்கப்னு சொல்லிட்டு இவளே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃபீஸ்க்கு காணோம். என்னடா அதுன்ட்டு எல்லாம் மெயில் செக் பண்ணிட்டு இருக்க. கடைசியில் அவள் செக்ரட்டரிட்டே போய் கேட்டுறா என்னாச்சு அப்படின்ட்டு. ஹீரோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் ஆஃபீஸ் வரலன்னு செக்ரட்டரி சொல்ல, அவர் பார்த்தீங்கன்னா மயக்கம் போடாத குறையா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேசாமல் விட்டுறலாம் அப்படின்ட்டு எவ்வளவோ நினைக்கிறா. ஆனால் அவளால் முடியல. வீட்டுக்கு போய் அப்படியே மெடிக்கல் ஷாப் வாங்கிட்டு ஹீரோ பார்க்க போக அவர் பார்த்தீங்கன்னா கீழே படுத்துட்டு இருக்காரு. சரி எந்திரிச்சு படுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா டேப்லெட் சாப்பிட்டாலாம் படுக்க வைக்கிறா. அவர் நல்லா தூங்கிட்டாரு. தூங்கினதுக்கப்புறம் இவ கிளம்புனான்னு கிளம்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிடுறாரு. இவளுக்கு இதுக்கு மேலே என்ன பேச வரையோ, தயவு செஞ்சு என்னை மன்னிக்கலாமே, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பே கிடையாதா அப்படின்ட்டு இவ பேச, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பிரேக்கப்னு வாயில் சொன்னால் என்னதான் இருந்தாலும் நினச்சிட்டு தானே இருப்பா. நீ மட்டும் இருந்தனா நான் இது வேணாலும் பண்ணுவேன், நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு கரெக்டாக கிஸ் பண்ண இவளுக்கு பார்த்தீங்கன்னா அழுகையே வந்துருச்சு. இவ அந்த பக்கம் அழுதுட்டு இருக்க, எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் என்ன லவ் பண்ணும்போது கூட இப்படி தான் பேசிட்டு இருந்தீங்க, இப்போவும் அப்படியே தான் இருக்கீங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு எது முதல்ல நெகட்டிவாக இருந்துச்சோ இப்போ பாசிட்டிவாகவே ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே நைட்டு ஹீரோ பக்கத்தில் தூங்கிடுறா. ஐயோ என்னாச்சு, இப்போ நான் வீட்டுக்கு போகணுமே, எப்படி போகிறதுன்ட்டு இவன் நைஸாக நிலவிட்டு இருக்க. அப்பா கண்டுபிடிச்சிடுறாரு இங்கே ஹீரோவோட போயிட்டு வந்தியான்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த மாதிரி மழுப்பிட்டு இருக்க, எதாக இருந்தாலும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்பாட்ட வந்து சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது அவர் ஃபேமிலியை பற்றி தெரியும்ல, இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம்ன்ட்டு அவங்க அப்பா சொல்ல, இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா சேர் உமன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சுற்றுறதுலாம் தெரிஞ்சிருச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா ஏன் என்கிட்டேருந்து இதெல்லாம் மறைச்சு அப்படின்னு செக்ரட்டரிட்ட சொல்லிட்டு இருக்க. செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா வேணும்னே இதெல்லாம் மறைச்சிருப்பாங்க. அவங்க கடைசியில் ரிசைனே பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இங்கே அந்த மெயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருச்சு, ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து தூக்குறாங்க அப்படின்ட்டு. சேர் உமனுக்கு ஏன் இப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதே பேச்சு தான். நம்ம ஹீரோயினுக்கு இது புரிஞ்சிருது, இந்த மாதிரி டேரக்டர் தூக்குறாங்க அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுற, நம்ம ஹீரோக்கு கால் போல், இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. செக்ரட்டரி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி உங்கள் லவ் மேட்ரு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அப்படின்ட்டு நானும் இந்த மாதிரி மறைச்சதுக்கு நானும் வேலையை விட்டு போகிறேன். ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஹீரோ மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நீ இருக்கிறது, ஏன்னா உன்னால் அவர் கண்டிப்பாக நல்லா இருப்பார்னு எனக்கு தெரியும், நீயாச்சும் அவர் வரைக்கும் கடைசி துணையாரு அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரி எல்லாமே தெரிஞ்சும் அப்படியே பெரிய மனசாக விலகிட்டு போக. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்கு நான் கம்பெனி விட மாட்டேன், நான் நல்லாவே பார்த்துப்பேன், இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி இருப்பேன்னு சொல்லிடுறேன். சேர் உமன் பார்த்தீங்கன்னா நல்லா திட்டி விட்டுடுறாங்க. இது வரைக்கும் நான் உன்னை என்னமோ நினச்சிருந்தேன், ஆனால் இப்போ தான் நினச்சேன் நீ சப்ஸ்டியூட்டாக இருக்க கூட லாக்கி இல்லைங்கிற மாதிரி பேச. அப்போ ஹீரோ இவ்வளோ நாள் நான் எவ்வளோ ஃபீலிங்ஸை மறைச்சிருக்கேன், அதுக்கான பதிலுங்கிற சேர்மேன், நீ அதெல்லாம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு, நீ ஒரு குப்பைக்கு சமங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணலான்னு சேர் உமன் ஆஃபீஸ்க்கே வரா. ஆனால் அவர் நொந்து நூலாக போய் வர்றதை இவ பார்க்குறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மனசே உடஞ்சி போச்சு. இங்கே சியோவோட அம்மா வந்து என்னப்பா புது கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருப்பா போலன்னு கேட்க, சியோ பார்த்தீங்கன்னா உன்னைய கல்யாணம் பண்ணுற ரேஞ்சுக்கு அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்ட்டு அவருக்கு அதை இங்கே நல்லதாக போயிட்டுருக்கு. ஹீரோ செக்ரட்டரி கிட்ட கேட்குறாரு ஏன் இந்த மாதிரி நீங்கள் மறைச்சிங்க அப்படின்ட்டு. அப்போ செக்ரட்டரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் சேர் உமனுக்கு ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் இது இருக்க முடியல, ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நான் பார்த்துருக்கேன், முதல் முறையாக உங்கள் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சந்தோஷம் வரும்போது என்னால் அதை தடுக்க முடியல, அதனால தான் நானே விலகுறேன் அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ எங்கே வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கெட்ட நேரம் தம்பிக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. நீங்களும் இப்போ என்ன மாதிரியே வேலை இல்லாமல் தான் இருக்கீங்க அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் தம்பிக்கிட்ட சொல்கிறேன். சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அடுத்த பிளான், இப்போ உங்ககிட்ட வேலையும் இல்லை, எங்கள் அக்கா மட்டும்தான் இருக்காளா, அவளால் எவ்வளோ பிரச்சனை, போயும் ஏன் எங்கள் அக்காவை லவ் பண்ணுறீங்கன்ட்டு இவங்க எல்லாம் மடத்தனமான கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோ அவங்க அப்பா கடைக்கு போய் உங்களுக்கு கொடுங்க வேலையை நான் பார்க்குறேன்ட்டு ஹீரோயினோட அப்பா எங்கே போகிறாரோ அதே இடத்துக்கு கூட போயிட்டுருக்காரு வேலை செய்யறதுக்கு. சரி இப்போ நான் தானே இது பண்ணணும், நானே கரெக்ட் பண்ணுற கொடுங்க அப்படின்ட்டு டோர் பெல் இருக்குல்ல அதை விட பழுது பார்க்க போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எது டோரு எது பெல்லுலே இவருக்கு தெரியல, சும்மா கையில் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. தோ இதுதான் இப்படி தான் பண்ணணும்னு தம்பி பக்கத்தில் இருந்து சொல்லிட்டு இருக்க. எனக்கு தெரியும்னால இது பெரிய எக்ஸ்பர்ட்டுப்பா அப்படின்ட்டு இவர் சொல்லிக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கே அரை மணி நேரமாக கிளஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அப்பா நின்றுட்டு இருக்க. இங்கே சேர்மன் பார்த்தீங்கன்னா அடுத்த பிரசிடெண்ட்டாக பார்க்குறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் செஞ்சு கால் வேலையோடு வந்திருக்க. சரி வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஹீரோ நல்லா சமைப்பார் போல, சூப்பராக சமைக்கிறான்டா மருமகங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இங்கே என்ன பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. வந்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு உட்கார வச்சு எல்லா குடும்பமாக ஓட்டி விட்டு சாப்பிட்ருக்க. அடுத்து சாப்பிட்டு முடிச்சோடனே நைட்டு தூங்கணும்ல, பேசாமல் இங்கேயே படுத்துருங்களேன் எங்கள் ரூமில் அப்படின்ட்டு இருக்க. இல்லை என் ரூமில் படுக்கட்டும்ட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு ஹாலே கொடுத்து அப்படியே படுக்க வச்சுற. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கும்போது ஹீரோயின் டாட்டா காமிச்சிட்டு உள்ளே போயிடுறா. போனதுக்கப்புறம் நைட்டு தூக்கம் வருமா, அவர் பாட்டுக்கு ரூம்குள்ளே வராரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் சாக்லேட் மில்க் ஷேக் நம்ம ஹீரோயின் வாங்கி வச்சுருக்காங்க. அதை குடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மாற்றி மாற்றி குடிச்சிட்டு அவருக்கு என்னென்ன அனிமையெல்லாம் பிடிக்குமோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க, எங்கள் ஃபேமிலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நான் ஒன்று அழுக வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட பேசிக்கிட்டு இருக்க. இந்த சீன்லாம் பார்க்க நம்மளுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, நம்ம ஹீரோயினையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. என்னடா இது, ஒரு ரூமருக்கு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாம் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கடைசியில் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நானும் ஹீரோவும் டேட் பண்ணுறதெல்லாம் உண்மைதான், அது ஒன்றும் ரூமர் இல்லை. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லும் போது நாங்கள் டேட் பண்ணல, ஆனால் இப்போ பண்ணுறோம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்குல்ல, அந்த வேலைக்கு தான் போட்டிருப்பாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன்ட்டுருக்கேன். அதே மாதிரி கம்பெனியில் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு போல். நம்ம ஹீரோயின் கவலைப்படாதீங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. இவர் தான் நல்லா சூப்பராக வேலை செய்வாளே, இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறா. இவர் ரூம்லலாம் வந்து செய்கிறத பார்த்துட்டு அங்கே ஒர்க்கர்ஸ்க்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க ஹீரோயின்ட்ட தனியாக பேச, என்ன இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா, நான் எப்போவுமே உன்னை வெறுத்திருக்கேன், ஏன்னா நான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிறையா டைம் விட்டு கொடுத்து தான் இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்தேன், ஆனால் நீ அப்படிலாம் பண்ணல அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், அதே செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்காக தான் இப்போ நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக இது போனால் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தெரியும், அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. சீனியரே பார்த்து பரிதாபப்பட்டால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் இருக்க. சிஓவும் வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலையை விட்டு போயிடலாம்ல அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை நான் போயிட்டேன்னா டேரக்டருக்கும் எனக்கும் எல்லாமே முடிச்சு போயிடும், எனக்கும் அவருக்கும் ஒரு உறவும் இருக்காதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா நடந்ததெல்லாம் சிஓ உன்னிக்கிட்ட சொல்ல, நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிற மாதிரி உன்னி சொல்கிறாங்க. அவங்க கெட்ட நேரம் அவங்க அம்மா வந்துடுறாங்க. தோ 5000 ரூபாய்க்கு நான் வேலைக்கு வச்சிருக்கம்மா இவன்ட்டு சீக்கிரமாக சிஓவை கிளப்பி விட்டுட்டு இருக்க. அங்கே எவனோ ஒருத்தன் நான் மன்னிச்சிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். அன்றைக்கி நம்ம உன்னிக்கிட்ட வந்திருப்பான்ல அவன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் தான் உன்னியோட எக்ஸ் ஹஸ்பண்டு. அவங்க அம்மா ஏன் மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க. உன்னி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு கத்திடுறாங்க, இந்த மாதிரி அவன் சீட்டிங் பண்ணான் அப்படின்ட்டு. நம்ம சிஓ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து கையெல்லாம் பிடிக்காதுன்ட்டு பேசிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு உண்மை தெரியாது போல் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்டா என் பொண்ணை ஏமாத்தனன்ட்டு எப்படியோ அவங்க கதையை முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு கடைசியில் ஹார்ட் அட்டாக் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டுட்ருக்க. கூட இருந்தது யார், அந்த பையனா, இவ்வளோ நாள் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப போல், எனக்கு அதில் சாரி, எனக்கு உன்னை பற்றி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுனா பிரச்சனையாக இருந்தால் இனிமேல் எங்ககிட்ட சொல்லுன்ட்டு அவங்க அம்மா அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. சரி, கூட இருந்த பையன் ரொம்ப அழகாக இருந்தானே, என்ன டேட் பண்ணுறியா, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஆரம்பிச்சிட. உன்னி பார்த்தீங்கன்னா கம்மன் இருங்கம்மா அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லைஃப் நிம்மதியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் போவோம். ஹீரோ கால் பண்ணுறாரு, என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்க, இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நீ எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, 5 நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ புரிஞ்சிருது, வேணுமோ சரியில்லை நடந்துட்டுருக்கா அப்படின்ட்டு. அங்கே சேர்மன் பாய் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேலையை விட்டு போக வேண்டியதானு கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு சரியான கோவம். உங்கள் பேரை உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் இவ்வளோ வருஷத்தில், ஆனால் நீங்கள் கடைசியில் ஈஸியாக வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. முதல்ல நீங்கள் ஒரு நல்ல பாட்டியாக இருங்க, அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல சேர்மனாக இருக்க முடியும். அவர் பண்ணதை கொஞ்சமாச்சும் கன்சிடர் பண்ணிங்களா, அவர் ஃபீலிங்ஸ் என்னைக்காவது மதிச்சிருக்காங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்ட்டு இவ சேர்மன் கிட்டேயே போய் பேசிட்டு வந்துடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா உண்மை விஷயத்தையும் சிஓ கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. உண்மையை சொல்லு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அவர் வந்து நின்றுட்டு இருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் எதுனா இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். அதோட பரைட் ஹார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துடும். அது கூட உங்களுக்கு ஒரு பக்கமான ட்ராமா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கண்டிப்பாக நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாம் ரொம்பவே டவுனில் போயிட்டுருக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிங்கன்னா பண்ணுற எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் 4 வீடியோ சேர்த்து போடலான்னு தோணும். மறக்காமல் லைக் கமெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஷேர் எல்லாம் மறக்காமல் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பக்காவான வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஸ்வீட்டீஸ்.